சனிக்கிழமை சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மேட்ச் முடிஞ்சது. மேட்ச்சில் பெங்களூர் டீம் ஜெயிச்சிட்டாங்க, நல்லாவே விளையாண்டு ஜெயிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து பெங்களூர் ரசிகர்கள் வந்து ஸ்டேடியமுக்கு வெளியில் வந்து ரொம்ப கத்தி கூச்சல் போட்டு மேலத்தாளங்கள்லாம் வச்சு நல்லா டான்ஸு பாட்டு அப்படின்னு பண்ணி அந்த வெற்றியை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் பெங்களூர். அங்கே வந்து என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா, அங்கே மந்த சொக்கா போட்டு போன எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸையும் நல்லா பயங்கரமாக புள்ளி பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கொண்டாட்டத்தை, இந்த மந்த சொக்கா ஃபேன்ஸை வந்து புள்ளி பண்ணது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வலைதளங்களில் இருக்கக்கூடிய இந்த கிரிக்கெட் ரசிகர்களாக இருக்கட்டும் அல்லது இந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள், அப்புறம் கிரிக்கெட் ஆலோசகர்கள், இந்த மாதிரியான ஆட்கள், அப்புறம் நம்ம ஆப்வியஸாக சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ், இவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஃப்டர் ஆல் ஒரு லீக் மேட்ச்சில் ஜெயிச்சுட்டு வெறும் பிளே ஆஃப்க்கு தானே குவாலிஃபை ஆனீங்க, எதுக்கு இந்த கருத்து கற்றுறீங்க, எதுக்கு இப்படி குதிக்கிறீங்க, எதுக்கு இப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, இதெல்லாம் இதுக்கெல்லாமா வந்து சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் வந்து போட்டாங்க. ஓகே, எனக்கு வந்து இதை பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப நார்மலாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா உலகம் முழுக்க இருக்க ஃபுட்பால் கிளப்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற கேம்ஸாக இருக்கட்டும், அந்தந்த லேண்ட்ஸ்கேப்க்கு ஏற்ற மாதிரி என்னென்ன கேம் விளையாடுறாங்களோ அந்தந்த கேமுக்கு வந்து அவங்க எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிக்கும் போது தோக்கும் போது அவங்க சந்தோஷப்படுறது இல்லை எமோஷ்னலாக பிரேக் ஆகிறது, இது எல்லாமே வந்து சாதாரணமாக நடக்கிற விஷயம்தான். எனக்கு அது வந்து அதில் வந்து எந்த பெருசாக எதுவும் தெரியல. இப்போ என்னோட பிரச்சனை எங்கே பட்டுச்சு அப்படின்னா, இதெல்லாம் ஒரு வெற்றியா, வெறும் லீக்ல தானே ஜெயிச்சிங்க, பிளே ஆஃப்க்கு தானே போனீங்க, இதுக்கெல்லாம் எதுக்கு நீங்கள் வந்து சந்தோஷப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் வந்து என்னை பயங்கரமாக ஹிட் பண்ணுச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருப்போம். நான் ஒரு 75-80 மார்க் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒருத்தன் வந்து 100 மார்க் எடுத்திருப்பான் இல்லை 98 மார்க் எடுத்திருப்பான். அவனை கை காமிச்சு அவனை பார்த்தியா 100 மார்க் எடுத்துட்டான் இல்லை 98 மார்க் எடுத்துட்டு அவன் 2 மார்க் போச்சுன்னு வருத்தப்படுறான். இதை மாதிரி வந்து அவன் ஒரு 98 மார்க் எடுத்திருக்கான், அவன் 2 மார்க் குறைஞ்சிச்சு அவன் வருத்தப்பட்டு இருக்கான். நீ வெறும் 75 மார்க் 80 மார்க் எடுத்தது இல்லை, நான் பாஸ் ஆகிருக்கேன், பாஸ் ஆகிட்டே நான் சந்தோஷப்படுறேன், ஒரு 35-40 எடுத்து வெறும் பாஸ் மட்டும் ஆகிட்டு அதுக்கு நான் சந்தோஷப்படணுமா வேணாமா? என்னோட கெப்பாசிட்டி என்ன? எனக்கு கிட்ட ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், எனக்கு ஸ்லோ ரைட்டிங் பிரச்சனை இருக்கலாம், இல்லை ஸ்லோவர்ஸாக இருக்கலாம், நானே இல்லை எனக்கு படித்ததெல்லாம் மறக்கக்கூடியதாக இருக்கலாம், இல்லை வந்து நான் அப்படியே படித்து எனக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருந்தாலும் அதை உட்காந்து எழுதும் போது அதை உட்காந்து எழுதக்கூடிய கான்சன்ட்ரேஷனை கொண்டு வரக்கூடிய திறமை என்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், நிறைய பிரச்சனை இருக்கலாம், இல்லை அன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை நான் எக்ஸாம் அன்றைக்கி நல்லா இருந்து, இல்லை அந்த படிக்கிற ஸ்டடி டைமில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கலாம், இல்லை எனக்கு ஏதோ ஒரு வயிற்றால போயிருக்கலாம், எனக்கு உடம்பு ஜுரம் வந்திருக்கலாம், என்ன வேணாலும் வந்திருக்கலாம், என்ன வேணாலும் காரணமாக இருக்கலாம். அந்த ஒரு காரணத்துக்காக நான் அன்னைக்கு எடுக்கக்கூடிய 75, 45, 35 அந்த சொற்ப மார்க்குக்காக நான் சந்தோஷப்படலாம். அதில் என்ன தப்பு இருக்கு? இதுக்கெல்லாம் நீ சந்தோஷப்படுறேன்னா இதே என் நிலைமை எனக்கு தெரியும்டா, எந்த சுச்சுவேஷன்ல இருந்து நான் இந்த 35, 40 எடுத்திருக்கேன் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். அது வந்து நான் என்னோட சந்தோஷம் எது, என்னோட வெற்றி எது அப்படிங்கிற லிமிட்டை செட் பண்றதுக்கு யார் இவனுங்க? இங்கே எல்லா விஷயத்துலையும் அது அப்படிதான் நடக்குது. நான் வெறும் ஆர்சிபி மேட்ச்ல அந்த ஃபேன்ஸை பார்த்து இவங்க கேட்கறதுக்காக மட்டும் நான் பேசல. இங்கே வேலை பார்க்குற இடத்துல, படிக்க போனால் படிக்கிற இடத்துல, ஸ்கூலில், காலேஜில், டீச்சர்ஸு, வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து சொல்கிறது இல்லாமல், ஒரு பயங்கரமான வேலைக்கு போனால் ஒரு 70,000 80,000 சம்பளம் வாங்குறான், இல்லை லட்சத்தில் வாங்குறான், நீ என்ன வெறும் 20,000 தான் வாங்குற அப்படின்னு கேட்கறது. இங்கே வந்து நான் வந்து அந்த பாடம்லாம் எடுக்கல, அந்த பாடம்லாம் வந்து எனக்கு ஒத்து வராது. இங்கே வந்து என்ன இருக்கோ அதை வச்சுட்டு சந்தோஷமாக வாழுங்க, இப்போ நிறைய காசு பணம் வந்துட்டால் மட்டும் சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற கிரிஞ்செல்லாம் நான் போடல. எனக்கு என்ன விஷயம் நான் தோணுதுன்னா, இப்போது
ஒரு 20,000 30,000 ஒரு காசு வந்து எனக்கு ஒரு மாதத்துக்கு என்னோட வாழ்க்கையை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த தடங்களும் இல்லாமல் லீட் பண்ணுறதுக்கு எனக்கு அது போதுமானதாக இருக்குன்னா, அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா எனக்கு அது போதும். ஸோ அதனால் நண்பர்களே வந்து இந்த நீ வந்து இதுக்கு தான் சந்தோஷப்படணும், அதுக்கு தான் சந்தோஷப்படணும் அப்படின்னு எவனா சொல்கிறான்னா எதையும் காதில் வாங்கிக்காமல் உங்ககிட்ட என்ன இருக்கோ அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை நினச்சி சந்தோஷப்படுங்க, அதை செலிப்ரேட் பண்ணுங்கள், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதை வந்து இதுக்கெல்லாம் வந்து பண்ணலாமா, இதுக்கெல்லாம் நீ இப்படி கொண்டாடுறையே, நீ 80 மார்க் எடுத்ததுக்கே உனக்கு இப்படி இருக்கே, நீ எல்லாம் 100 மார்க் எடுத்துருந்தா என்ன ஆட்டம் போடுவ அப்படின்னு கேட்பானுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் வந்து சென்னைக்குமே சந்தோஷமாகவே இருக்க முடியாது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியான விஷயங்களாக இருக்குது அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுறதுக்கு எந்த விதத்துலையும் தயங்காதீங்க. ஒரு சின்னதாக வெளியில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தன்னையும் அறியாமல் உங்களையே தெரியாமல் நீங்கள் வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சந்தோஷமான விஷயங்கள், ஏதோ ஒரு செய்தியோ வேலை கிடைச்சிருக்கோ இல்லை ஏதோ ஒரு கருமம், அதை நினச்சி டக்குன்னு நீங்கள் ஜம்ப் பண்ணுவீங்க, கத்துவீங்க, கையை இப்படி வெற்றி குறி போடுவீங்க. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணுறதுக்கு வந்து தயங்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. எவன் என்ன சொன்னால் நமக்கு என்ன, எவன் கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன, எவன் எப்படி நம்மளை எவ்வளோ கேவலமாக பார்த்தா கூட நமக்கு என்ன, அந்த விஷயம் நம்மளை சந்தோஷப்படுத்துதுன்னா நம்ம சந்தோஷப்பட்டுட்டு போவோம். எவனாவது எரிஞ்சு சாவட்டுமே, நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். ஸோ அதனால் அவன் சொல்லுவான் இவன் சொல்லுவான் அப்படிங்கிறத எதையுமே பார்க்காம நம்ம வாழ்க்கையில் எது எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை நினச்சி சின்ன சின்னதாக சந்தோஷப்பட்டது வாழ்ந்துட்டு போவோமே, என்ன தப்புங்கிறேன்.